பிரித்தானியாவின் போர்ன்மவுத் மற்றும் பூல் ஆகிய பகுதிகளில் முறையான வேலை அனுமதி பத்திரம் இல்லாத ஊழியர்களை பணியில் அமர்த்திய குற்றத்திற்காக உள்ளூர் வணிக நிறுவனங்களுக்கு 3,45,000 பவுண்டுகள் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய உள்துறை அமைச்சின் புதிய அமலாக்க தரவுகளின்படி சிகை அலங்கார நிலையங்கள், கார் வாஷ் மற்றும் உணவகங்கள் ஆகியவற்றை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட குடிவரவு திணைக்கள சோதனைகளின் போதே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் விதிக்கப்பட்ட இந்த அபராதங்களின் விவரங்கள் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ சிவில் அபராத அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் 40,000 பவுண்டுகள் முதல் 90,000 பவுண்டுகள் வரை அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ரெயின்போர்ட் வீதியில் அமைந்துள்ள பூல் கார் வாஷ் நிறுவனத்திற்கு 90,000 பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஆக்டேல் வீதியில் அமைந்துள்ள டிஆர்கே ஸ்பைஸ் லிமிடெட் பார்வேஸ் டேக்அவே உணவகத்திற்கு 90,000 பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்ட் ஹவுலானில் அமைந்துள்ள இல்மாஸ் பார்பார் மற்றும் சிகை அலங்கார நிலையத்திற்கு 80,000 பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. விம்போன் வீதியில் அமைந்துள்ள டெர்மட் லிமிடெட் என்ற உணவகத்திற்கு 40,000 பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய உள்துறை அமைச்சு இவ்வாறான சிவில் அபராத விவரங்களை ஒவ்வொரு 4 மாதங்களுக்கு ஒருமுறை வெளியிட்டு வருகின்றது. நிறுவனங்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஆட்சேபனை அல்லது மேன்முறையீட்டு உரிமைகளை முழுமையாக பயன்படுத்திய பின்னரும் 28 நாட்களுக்குள் அபராத தொகையை செலுத்த தவறினாலோ அல்லது தவணை முறையில் செலுத்த உடன்படாத போது அவர்களின் பெயர்கள் பகிரங்கமாக வெளியிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.